ஓவரி சிஸ்ட்ன்றதே ஒரு ஏதோ ஒரு பெரிய விஷயம், அதாவதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இன்னைக்கு 16 வயசு பிள்ளை 18 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரி சிஸ்ட்டுங்க, பாலிசிஸ்ட் ஓவரிஸ், சாக்லேட் சிஸ்ட்டு பீரியட் இதனால வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட் ஆகுது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இளம் பிள்ளைகளுக்கே வந்து இன்னைக்கு வந்து இருக்குது. இன்னைக்கு ஓவரி சிஸ்ட்டுக்காக சில மாதங்கள் சில வருடங்கள் மெடிசன் எடுத்தும் இன்னும் ஓவரி சிஸ்ட் சரியாகலன்னு சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மருந்துகள் மாத்திரைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி ஆகலாம். அதை பண்ணிட்டு பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுடைய ஓவரி சிஸ்ட் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே. மூச்சு பயிற்சி நல்லா வந்து பிராணாயாமா பண்ணுங்க, சரிங்களா? உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய காற்று கழிவுகளை வெளியேற்றுங்க. நிறைய ஆக்சிஜனை உங்கள் உடம்புல ஃபில் பண்ணுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓவரிஸில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் கரைவதற்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும். இர்ரெகுலர் பீரியட் இருக்குதுங்களா, மாதவிலக்கே 3 மாதம் வரலங்க இருக்கா, அல்லது 45 நாளைக்கு உடவு தாங்க வருது அப்படின்ற உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, மாதவிலக்கின் போது உங்களுக்கு வலி இருக்குதா, நான் சொல்கிற ஒரு 4 சீடு எடுத்துக்கங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு சைக்கிளிங்கில் இதை வந்து சாப்பிடுங்க. சீடு சைக்கிளிங் சரியாக பண்ணால் உங்கள் சைக்கிளிங் சரியாயிடும். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஓவரிஸில் சிஸ்ட் இருக்குதுங்க. இந்த ஓவரிஸில் சிஸ்ட் வர்றதுக்கு அடிப்படையான காரணம் தான் என்ன? இந்த ஓவரி சிஸ்ட்டை எளிமையாக ஏதாவது வீட்டில் இருந்தே ஏதாவது சோர்ஸில் சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்றது இன்னைக்கு நிறைய பெண்களோட கேள்வியாக இருக்குது. இந்த ஓவரி சிஸ்ட்ன்றதே ஒரு ஏதோ ஒரு பெரிய விஷயம், அதாவதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இன்னைக்கு 16 வயசு பிள்ளை 18 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரி சிஸ்ட்டுங்க, பாலிசிஸ்ட் ஓவரிஸ், சாக்லேட் சிஸ்ட்டு பீரியட் இதனால வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட் ஆகுது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இளம் பிள்ளைகளுக்கே வந்து இன்னைக்கு வந்து இருக்குது. இது வருவதற்கான அடிப்படை காரணங்கள் தான் என்ன? இதை வந்து எளிமையாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முடியும். அடிப்படையான காரணம் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இது வந்து ஹார்மோன் ப்ராப்ளம், அந்த ஹார்மோன் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால வர்றது, இதெல்லாம் ஒரு கட்டம். தைராய்டு இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்ட் ஓவரிஸ் வரும், கரெக்டு, இதெல்லாம் ஒரு கட்டம். ஆனால் இதெல்லாம் சில பேருக்கு மட்டும்தான். மேக்ஸிமம் பெர்சன்ஸுக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே மென்டலி ஸ்ட்ரெஸ் தான். படிக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கிறதுல ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு அங்கே ஓவரிஸில் சிஸ்ட் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மனம்தான் உங்களுடைய எண்டோகிரின்னு சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளை இயக்குது, செயல்பட வைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கப்படும் பொழுது அப்போ சுரக்கக்கூடிய ஹார்மோன் அளவு, சரிங்களா, அதனுடைய தன்மை, சரிங்களா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவ்வளவு சூப்பராக வந்து சுரக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக நம்ம உடம்பு முழுவதும் செயல்பாடுகள் நடக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் அதிகப்படியான சந்தோஷப்படும் பொழுது பாருங்கள், உங்கள் உடம்பு உங்களை அறியாமல் பூரிப்பாகுது. அப்போ உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ கொடுக்குது, உங்களுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ கொடுக்குது, புல்லரிக்கிற மாதிரி இருக்குது, ஆப்போசிட் பெர்சனை வந்து ஒரு வசீகரிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சந்தோஷமாக இருக்கப்படும் பொழுது. அதே நீங்கள் கவலையில் இருக்கும் பொழுது பாருங்களேன், சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுருவாங்க, என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய முகம் காட்டி கொடுக்குதான். கவலைப்படப்படும் பொழுது உங்களுடைய தோள்கள் எல்லாம் தொங்க ஆரம்பிச்சிருது, மசில்ஸ் எல்லாம் தளர்ச்சி ஆயிடுது. சந்தோஷமா இருக்கும் பொழுது மசில்ஸ் எல்லாம் நல்லா ஃபிட்டாக இருந்தது. அப்போ பாருங்களேன், உங்களுடைய மன எண்ணங்கள், மன உணர்வுகள் உங்களுடைய உடல் முழுவதும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்ண வைக்குது. அப்போ உங்களுடைய ஹார்மோனில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு கூட முதன்மையான காரணம் உங்களுடைய மனங்களில் ஏற்படக்கூடிய ஃபஸ்ட்டு மாற்றம் தான். அப்போ மென்டலி ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா, அதனால வந்து நமக்கு வந்து ஓவரிஸில் சிஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாத்திரை எடுத்தால் எப்படிங்க சரி செய்ய முடியும்? அன்றைக்கி ஓவரி சிஸ்ட்டுக்காக சில மாதங்கள் சில வருடங்கள் மெடிசன் எடுத்தும் இன்னும் ஓவரி சிஸ்ட் சரியாகலன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மருந்துகள் மாத்திரைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி ஆகலாம். அதை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுடைய ஓவரி சிஸ்ட் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே. அதுக்கப்புறம் அந்த இடுப்புக்கு கீழே பாருங்கள் அதிகப்படியான சூடு இருக்கும். அவங்க பாருங்கள், அந்த ஓவரி சிஸ்ட் இருக்கிறவங்க சேரில் உட்காந்துருந்தாங்கன்னா அந்த சேரில் ஒரு அரை மணி நேரம் கழித்து எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் உட்காந்து பாருங்களேன், அவ்வளவு அதிகமான சூடு இருக்கும், வெப்பம் இருக்கும். இந்த அதிகப்படியான சூடு தான் இங்கே ஓவரிஸ் கிளாண்டு
நம்ம யூட்ரஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்ப தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஓவரிஸில் சிஸ்ட்டு, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியம் பிரச்சனை அப்படின்னு பல டிஸ்டர்பன்ஸை கொடுக்கறதுக்கான காரணம் பெயின்ஃபுல் பீரியட் முதற்கொண்டு உங்களுடைய கருப்பையும் உங்களுடைய சினைப்பையும் அதிகப்படியான வெப்பம் அடைகிறது தான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டி அந்த பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து வெளியே வந்துட்டீங்க, ஹாப்பி ஆகுறீங்க. ஆனால் இப்போ சொல்லுவான், நான் அதெல்லாம் இப்போ ஒன்றும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லையே, அப்போ இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் அது வந்து அந்த இடத்துல ஒரு தடத்தை உண்டு பண்ணிடுச்சு இல்லையா? அப்போ அந்த தடம் உண்டு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜாகவே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. அதான் விஷயம். இருந்தாலும் அப்போ நம்ம அதற்காக சில மருந்துகளை எடுத்துக்கிட்டு திரும்பவும் நீங்கள் சந்தோஷமான மனநிலைக்குள்ளே மாறுவதற்குரிய வேலையை பண்ணணும். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட உள்ளுக்குள்ள சந்தோஷன்றதை தான் நம்ம வந்து மெயினாக வந்து ஏற்படுத்தணும். அதுக்கு என்னென்னா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் பதிவாக இருக்கக்கூடிய மன அழுக்குகளை நீக்கி நல்ல பதிவுகளை பதிவு பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஓவரிஸில் சிஸ்ட் இருக்குன்னா சில விஷயங்கள், சில ப்ராசஸ் சொல்கிறேன். நம்ம சிகிச்சை மையத்தில் வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம இதில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நம்ம சித்தா டாக்டர், ஆயுர்வேத டாக்டர், நேச்சுரோபதி டாக்டர்னு இப்போ எல்லா பேருமே அங்கே இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய மூல காரணத்தை என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு சில விஷயம் சொல்கிறோம், பண்ணுங்கன்னுவாங்க. ரொம்ப எளிமையான விஷயங்க. சில பேருக்கு தெரிஞ்சும் கடைபிடிக்காமல் இருக்கிறாங்க பாருங்க, அதுதான் விஷயமே. அப்போ இது என்ன எளிமையான விஷயம், அது என்ன ஃபஸ்ட்டு நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா, உங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் மூச்சு பயிற்சி. நல்லா வந்து பிராணாயாமா பண்ணுங்க, சரிங்களா? உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய காற்று கழிவுகளை வெளியேற்றுங்க. நிறைய ஆக்சிஜனை உங்கள் உடம்புல ஃபில் பண்ணுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓவரிஸில் இருக்கக்கூடிய சிஸ்ட்டு கரைவதற்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும். என்னன்னா மனம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீங்கள் வந்து வெளியேற்றணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பிராணாயாம பயிற்சி. இந்த பிராணாயாமாவில் உங்களுக்கு வந்து கபாலபதி, பஸ்திரிகா, நாடி சுத்தி பயிற்சி, இப்படிலாம் வந்து ஒரு 3 டெக்னிக் இருக்குது. முறையாக எங்கே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது யோகா சென்டரில் போயிட்டு முறையாக கற்றுக்கிட்டு அதை முறையாக பண்ணுங்கள். அதுதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா கபாலபதியிலேயே நிறைய கபாலபதி இருக்குது, நிறைய டெக்னிக் இருக்குது. பஸ்திரிகாவில் நிறைய டெக்னிக் இருக்குது. உங்களுக்கு தகுந்த பஸ்திரிகாவையும் கபாலபதியும் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாடி சுத்தி பயிற்சியிலையுமே நீங்கள் வந்து மூச்சை வெளியில் தள்ளி திரும்பவும் வெளியில் உள்ளே இழுத்து வெளியில் தள்ளி இப்படி வந்து ஒரு சுழற்சி இருக்கும். சில இதில் நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறம் வெளியேற்றுற மாதிரி, நிப்பாட்டி வச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் முறையாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு யோகா சென்டரில் முதல்ல ஒரு நல்ல ஒரு மூச்சு பயிற்சியை வந்து கற்றுக்கிட்டு அதை நீங்கள் வந்து டெய்லி வந்து ரொட்டேஷனில் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 5 நிமிஷம் கபாலபதி, 5 நிமிஷம் பஸ்திரிகா, 5 நிமிஷம் நாடி சுத்தி பயிற்சி, அவ்வளோதாங்க. 15 நிமிஷம் போதும். தினம்தோறும் 15 நிமிஷம் நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓவரிஸில் வந்து பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு சொல்ல போனால் உங்களுடைய மன பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கு இந்த மூச்சு பயிற்சி செமையாக இருக்கும். பண்ணி பாருங்களேன். அன்றைய நாள் முழுவதும் பிரைட்டாக இருப்பீங்க, எனர்ஜியாக இருப்பீங்க. அப்படியே உங்கள் பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? காலையில் எந்திரிக்கிறது, அடுத்த நாள் காலையில் பாருங்கள் அப்படியே ஒரு பூ மலர்ந்த மாதிரி எந்திரிப்பீங்க. அடுத்து திரும்ப அந்த மூச்சு பயிற்சியை ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் கட் பண்ணி பாருங்களேன், நிப்பாட்டி பாருங்களேன். அதாவது மறந்துட்டீங்க அப்படின்ற ஒரு சூழலாம் ஏற்படும்ல, உங்கள் உடம்பே இறுக்கமான மாதிரி ஆயிரும். ஆஹா, அந்த மூச்சு பயிற்சி பண்ணப்போ எப்படி நல்லா லேசாக இருந்ததுன்னு சொல்லி உங்களால் ஃபீல் வரும். தினம்தோறும் காலை இந்த மூச்சு பயிற்சியை பண்ணுங்கள். ஒன்று. அதுபோல் அடுத்தது மூச்சு பயிற்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் 10 to 20 மினிட்ஸ் நிதானமாக அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்கள். இந்த தியானம் அப்படின்றதும் உங்களுக்கு ஓவரி சிஸ்ட்லேருந்து பிரச்சனைலேருந்து வெளியே வருவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நான் சொல்கிறேன், இது வந்து ஃபஸ்ட்டு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸை போக்குனா மட்டும்தான் உங்களுடைய இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு தியானம் பண்ணுங்கள். தியானத்துலேயும் நிறைய தியானங்கள் இருக்குது. அப்போ தியானத்தில் அங்கே வந்து யோகா சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த தியானத்தையே நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அல்லது வேறு எங்கேயாவது தியானம் நீங்கள் கற்றுருக்கீங்கன்னா அந்த தியானம் கூட பண்ணலாம். ஏதோ ஒரு தியானம் 20 நிமிடம் உங்களை நீங்களே கவனிங்க. அமைதியாக உட்காந்துருங்க. உங்களுடைய மூச்சை கவனிங்க. உங்கள் உடம்பு என்ன பண்ணுதுன்னு கவனிங்க. உங்கள் உடம்பு செயல்படுறத கவனிங்க. மூச்சு காற்று உள்ளே போகிறத உங்களால் உணர முடியும். வயிற்றுக்குள்ளே செரிமானமாகிறது சவுண்டு எல்லாம் உணர முடியும். ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறத கூட உங்கள் காதில் கேட்க முடியும். நீங்கள் அமைதியாக உட்காந்து கவனிச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உடலின் மொழியே நமக்கு தெரியல. உடலுக்குள்ளே இயங்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டங்கள் இதெல்லாம் நம்ம காதில் கேட்குமான்னு அமைதியாக உட்காந்து கவனிச்சிங்கன்னா அதை கூட உங்களால் கேட்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி காமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கு இதுதான் ஒரு அருமையான தீர்வாக இருக்கும். இருந்தாலும் நான் வீட்டில் ஏதாவது ஒரு சில மூலிகைகளை பயன்படுத்தி நான் ஓவரி சிஸ்ட்டை சரி பண்ணணும் அப்படின்னா இது அடுத்த கட்டம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸை பண்ணினவங்க அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸுக்கு வாங்க. ஈஸியான ஒரு சொல்யூஷன். இதற்கு 4 விதைகள் நமக்கு தேவை. ஏன்னா
விதை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த விதை சிகிச்சை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலே பெஸ்ட்டுங்க. அந்த விதையை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்றதுல கூட முறை இருக்குது. என்னென்ன விதைகளை நம்ம காம்பினேஷனில் எடுத்துக்கலான்றதெல்லாம் முறை இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு நான் சில விதைகளை சொல்கிறேன். உங்களுடைய ஓவரி சிஸ்ட் ப்ராப்ளத்துக்காக அற்புதமான தீர்வு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஓவரி சிஸ்ட்னால வந்து உங்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனை இருக்குதா, இர்ரெகுலர் பீரியட் இருக்குதுங்களா, மாதவிலக்கே 3 மாதமாக வரலங்க இருக்கா, அல்லது 45 நாளைக்கு உடவு தாங்க வருது அப்படின்ற உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, மாதவிலக்கின் போது உங்களுக்கு வலி இருக்குதா, நான் சொல்கிற ஒரு 4 சீடு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு சைக்கிளிங்கில் இதை வந்து சாப்பிடுங்க. சீட் சைக்கிளிங் சரியாக பண்ணால் உங்கள் சைக்கிளிங் சரியாயிடும். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு தேவையான சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது பூசணி விதை எடுத்துக்கோங்க, ஆலிவ் விதை எடுத்துக்கோங்க, சூரியகாந்தி விதை எடுத்துக்கோங்க, எள்ளு விதை எடுத்துக்கங்க. எள்ளு அவ்வளோதாங்க, 4 விதை தான். இதில் ஃபஸ்ட்டு பூசணி விதையையும் ஆலிவ் விதையையும் ஒரு 14 நாளைக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுடுவாங்க. ஓகேங்களா, சாப்பிட்டுவாங்க 14 நாள் கரெக்டாக கண்டினியூஸாக டெய்லி 14 நாள் இந்த 2 விதையை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்துகிட்டு வாங்க. இதை எடுத்துகிட்டு வரப்படும் பொழுதே 14 டேஸ்லேயே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிலக்கு வர ஆரம்பிச்சிடும். 3 மாதம் வரல அப்படின்னா கூட வர ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளோவே இல்லைங்க, ஒரு நாள் தாங்க ஃப்ளோ இருக்குது, 3 நாள் ஃப்ளோவே இல்லைங்க அப்படின்னா அதுவும் இது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து சைக்கிளிங் சரியாக வரும். சப்போஸ் இடையில வரல, ஒன்றும் பயப்படாதீங்க. அடுத்த 14 நாளைக்கு அடுத்து எள்ளு விதையையும், அதாவது எள்ளையும் சூரியகாந்தி விதையையும் சாப்பிடுவாங்க. எள்ளை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருந்தால் கொஞ்சம் வந்து கருப்பட்டி நாட்டு சக்கரை கலந்து எள்ளு உருண்டையாக கூட உருட்டிக்கலாம். உருட்டி நீங்கள் ரெடிமேடாக கூட வச்சுக்கலாம். இந்த எள்ளு உருண்டையும் சூரியகாந்தி விதையையும் சாப்பிடுவாங்க. அடுத்த 14 நாளைக்கு 28 நாள் ஆயிருமா, ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு இடையிலேயே உங்களுக்கு வந்துருச்சுனாலும் நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்தது மாதவிலக்கு இடையில வந்துருச்சுன்னா திரும்ப அங்கிருந்து முதல் 14 நாளில் தொடங்குங்க. இப்போ ஒரு இடையிலேயே வந்துருச்சுங்க, 14 நாள் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன், 2வது 14 12 நாளே வந்துருச்சு, பரவாயில்ல. இந்த மாதவிலக்கு வந்து வெளியேறி நின்ன உடனே மீண்டும் எகைன் ஃபர்ஸ்ட் 14 டேஸ் பூசணி விதை ஆலிவ் விதை, அடுத்தது 2வது 14 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகாந்தி விதை எள்ளு எடுத்துட்டு வாங்களேன். இதை ஒரு சைக்கிள், 2வது சைக்கிள், 3வது சைக்கிள், இந்த சீட் சைக்கிள் போயிட்டே இருக்கட்டும். எவ்வளோ நாளைக்குங்க போகணும், 6 மாதத்துக்கு எடுத்துங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைக்கிளிங்லேயே சில பேருக்கு வந்துடும், சில பேருக்கு 2வது சீட் சைக்கிளிங்கில் ஆட்டோமேட்டிக்காக அவன் சைக்கிளிங் வந்தாலும் அடுத்து இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு போய் லேப் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். 3 மாதத்துலேயே எடுத்து பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்குது. 3 மாதத்துலேயே நிறைய பேருக்கு ரெடியானவங்களும் இருக்கிறாங்க. 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அங்கே ஓவரிஸில் அங்கே சிஸ்ட் இருக்காது. உங்களுடைய சைக்கிளிங் 45 நாளைக்கு தான் வருதுங்க அப்படின்னா அது 28 நாளில் ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துரும். இப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த சீட் சைக்கிளிங் டெக்னிக்கை பயன்படுத்தி உங்களுடைய மாதவிலக்கு சைக்கிளிங்கை சீர் செய்ய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.